Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. நம்மளோட இன்னைக்கு ஆரி embroidery tutorial நான் லாஸ்ட் வீடியோல போட்ட French knot இருக்குங்களா அதுல French knot அத sequins வெச்சு போட்டது அதுக்கு அப்புறம் ring knot இது எல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோவை போட போறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டிட்ச் பத்தின full டீடைலும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு அது எப்படி வந்து டிசைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். சோ அதனால இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு flower வரைஞ்சிருக்கேன். இதுல ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒவ்வொரு ஸ்டிட்ச் போட போறேன். அதாவது சமிக்கி வச்சு ஒரு ரெண்டு பெட்டல்லையும் வெறும் French knot ரெண்டு பெட்டல்லையும் போட்டு சென்டர்ல வந்துட்டு நான் ring knot போட போறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான். நீங்க இந்த மாதிரி எந்த டிசைன்ல வேணாலும் நீங்க வந்துட்டு இந்த ஸ்டிட்ச் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, இன்னைக்கு இந்த டிசைன் போட்டுடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு French knot போடுறதுக்கு 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு எப்பவுமே French knot வந்து கொஞ்சம் பெரிய பெரிய நாட்டா இருந்தா தான் பிடிக்கும். நான் எப்பவுமே இந்த அளவு தான் எடுப்பேன். ரொம்ப ரொம்ப ரேரா தான் அந்த சமிக்கி வச்சு போடுறப்ப மட்டும்தான் கம்மியான ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்குவேன். டிசைன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்துட்டு சின்ன ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்குவேன். பட் ஆனா என்னன்னா மேக்ஸிமம் நான் யூஸ் பண்றது 16 ஸ்டாண்ட்ஸ் தான். இன்னைக்கு இதுக்கு வந்துட்டு நான் பெரிய நீடில் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, பெரிய நீடில். நம்ம சமிக்கி போடுறப்ப நம்ம சின்ன நீடில் ஒன்று யூஸ் பண்ணோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப இப்படி எட்ஜில் பண்ண வேணாம், ஏன்னா முடிச்சு விழுகிறப்ப அந்த டிசைனை தாண்டி போகும். இதுக்கு வந்துட்டு நீங்க சுத்தி அவுட்லைன்ல பீடு கொடுத்துட்டு கூட அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, சும்மா தான் ஃபில் பண்றேன். பாருங்க, நூல் எடுத்துட்டு ஊசி அடியில் விட்டுட்டு நூலில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே குத்திக்கணும். ரொம்ப தூரம் குத்தாதீங்க, நாட் வந்துட்டு ஒரு மாதிரி மொட்டா விழுகாது. அவ்வளோதான். இப்போ அடுத்தது குத்துறப்ப ரொம்ப இப்படி பக்கத்தில் குத்தாமல் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஏன்னா அப்படி குத்துனீங்கன்னா பக்கத்தில் அந்த நாட்டோட அந்த அகலம் இருக்கும் இல்லைங்களா, அது சரியாக போயிடும். French knot பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே அடுக்கி போடணும் அப்படிங்கிறது இல்லை. அடுக்கி போடுறத விட அப்படியே சும்மா ரேண்டமாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் எப்பயுமே போடுறப்ப நூலை வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி தான் பழக்கம். ஸோ அதனால் நான் அப்படி தான் போடுவேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம். எனக்கு அப்படியே பழகிருச்சு. French knot பொறுத்த வரைக்கும் போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டும் ஆகும். செயின் ஸ்டிச் போடுறீங்க இல்லை லோடிங் ஸ்டிச் போடுறீங்க அப்படிங்கிறத விட French knot வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம நாட்டாக போட்டு ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாத இதுக்கு நூல் வந்துட்டு நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு டைம் ஆகும். பாருங்க, இப்போ வந்துட்டு ஒரு பெட்டல் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த பெட்டலும் போட்டுறேன். இப்போ பார்க்குறது உங்களுக்கு வந்து என்னடா இப்படி கேப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் நம்ம சுற்றி அவுட்லைன் கொடுக்க போகிறோம், அப்போ வந்து கரெக்டாகிரும். நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டும் கூட உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு French knot போடுற பற்றின ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இது ஜஸ்ட் ஒரு டிசைனிங் ஐடியா தான். ஓகே, இப்போ இந்த பெட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பெட்டல்ஸ்லேயே வந்துட்டு French knot மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததில் சமிக்கி வச்சு, அதாவது சீக்வன்ஸ் வச்சு French knot போட போகிறேன்.
அதுக்கு நான் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் நம்ம கீழே அடியில் போட்டுக்கிற சமைக்கு வந்து நல்லா தெரியும். அதனால் நீடில் பார்த்திங்கன்னா நான் சின்ன நீடில் தான் எடுத்திருக்கேன். அதில் தான் வந்துட்டு இந்த சமைக்கு வந்து போதும். அதனால தான் இது எடுத்திருக்கேன். நான் போடுறது சமைக்குள்ளார இல்லாமல் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லைங்களா, அதுவும் சமைக்கும் இருக்கிற மாதிரி. அதாவது நாட் போடுறப்ப சமைக்குள்ளார போட போகிறேன். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஸ்டிச் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். பாருங்க, இப்படி ரெண்டு சமைக்கு இடையில இன்னொரு சமைக்கு வரப்போ அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இதுவும் அப்படிதான், சும்மா அப்படியே வந்து அடிக்கடிக்கு வைக்கணுங்கிறது இல்லை, நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது போடுறப்ப முடிஞ்ச அளவுக்கு த்ரெட்டு வந்து கொஞ்சம் நீளம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா போட சிரமமாக இருக்கும். நானே இப்போ கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்துட்டேன். அதனால தான் எனக்கு போடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள், சமைக்கி வச்சுட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் போடுறப்ப என்னோடய ஃப்ரேமில் அந்த கீழே நம்ம அந்த ஸ்டாண்டில் ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் போய் மாட்டுது எனக்கு. கரெக்டாக அதுக்கு பக்கத்துலேயே நான் டிசைன் வரைஞ்சிட்டேன் கவனிக்காமல். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருந்துச்சு அப்படின்னா போடுறப்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ டிஸ்டர்பாக போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் உங்களுக்கு வந்துட்டு அப்புறமா ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. நீங்கள் போடுறப்ப அந்த மாதிரியெல்லாம் முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. அந்த போல்ட்டு கிட்ட வராத மாதிரி, அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஒரு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பா இல்லைங்களா, அதுக்கிட்ட எல்லாம் வந்துட்டு நம்ம போடுற டிசைன் வந்துட்டு வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நான் கவனிக்காமல் ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பெட்டலும் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக சமைக்கி வைக்கிறது போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பின்னாடி நாட் போடுறது எப்படின்னு இன்னொருக்கா காட்டுறேன். இப்போ தெரியும் பாருங்கள் கீழே எனக்கு வந்துட்டு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஃப்ரேமை திருப்பிக்கிறேன். பாருங்க, கரெக்டா இந்த போல்ட்டுக்கு பக்கத்திலே இந்த ஸ்டிச் வந்துருச்சுங்களா, அதனால எனக்கு போடுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரியாவே இருந்துச்சு, கையே வரல, போய் அதில் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நூல் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ லென்த்து பாருங்கள், இன்னும் இவ்வளோ நூல் கிடக்கு இதுலேயே. ஸோ அதனால் ரொம்ப லென்த்தாகவும் நூல் எடுக்காதீங்க, எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டிஸ்டர்பாக தான் இருக்கும். ஸோ நான் எப்பயும் வந்து எப்படி நாட் போடுவேனோ அதே மாதிரி நாட் போட்டுக்கிறேன். பாதியே பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு சும்மா அப்படியே நம்ம முடிச்சு போட வேண்டியதுதான். நாட் போட்டுட்டு ஃபுல்லாக அந்த
பக்கத்துலேயே கட் பண்ணிடலாம். இப்படி தான் நான் எப்போவுமே நாட் போடுவேன். இப்போ வந்துட்டு பூ வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வரைஞ்சதே ஒரு மாதிரி கொடுமையாக தான் வரைஞ்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு பார்க்க அப்படி தான் தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ வந்து பீடில் அவுட்லைன் கொடுக்குறேன். நம்ம 2 தான் எப்போவுமே வச்சு ஃபில் பண்ணுவோம். சம்டைம் 3 கூட வரும். நான் அது டிசைனுக்கு சும்மா போடுறதுனால அப்படியே நான் சீக்கிரம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 3 கூட போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக 2 வந்து ஃபில் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வந்துட்டு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஷேப் நல்லா தெரியும். நம்ம முன்னாடியே அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். என்னென்னா ஷேப் கொடுத்துட்டு போடுறப்ப என்ன ஆகுனா அந்த பீடில் போய் அந்த நூல் மாட்டிகிட்டே இருக்கும். ஸோ அது டிஸ்டர்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுத்தேன். நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கேன், ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கேன். ரிங் நாட் வந்துட்டு இதில் போட முடியல. நான் சென்ட்ரல் அதை போட்டலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் சென்டர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த ரிங் நாட் போட்டால் அது நல்லா இருக்காது. அதனால இந்த டிசைன் வந்துட்டு இதிலே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிங் நாட் வச்சு ஒரு ஃப்ளவர் வந்துட்டு நான் போட்டு காட்டுறேன். அது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இதில் போட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.